ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை தாங்க பெஞ்சிட்ருக்கு. சிலு சிலுன்னு சாரல் இருக்குது. நேற்றுக்கு ஈவினிங்க்கு மேலே நல்ல மழை இருந்துச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு ஆல்ரெடி பொங்கிட்டேன். இட்லி அவிச்சு உருளைக்கிழங்கு, பீன்ஸ் காய் இதெல்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் எல்லாம் நல்லா கழுவிட்டு நாரெல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண குட்டி குட்டியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம வீட்டில் இந்த இட்லி, தோசை இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா சாம்பார் வந்து கட்டியாக வச்சா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால உருளைக்கிழங்கு ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு, 2 சின்ன உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 2, 3 தக்காளி, 2 பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குல தோலை நல்லா சீவிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதையுமே குட்டி குட்டியாக நறுக்கி பீன்ஸோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் நறுக்கிடுவோம். இட்லி வேகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு தட்டை அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் இட்லி அவிக்கலான்ட்டு. நம்ம வீட்டில் வந்து இந்த இட்லி குக்கர்லாம் யூஸ் பண்ண மாட்டோங்க. அது என்னமோ எனக்கு அதில் இட்லி அவிச்சேன்னா அந்த வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். அதனால இந்த இட்லி சட்டியில் வெள்ளை துணி வச்சு அதில் இட்லி அவிச்சாதான் நமக்கு வந்து பிடிக்கும். இப்படியே நம்ம இட்லியை வச்சு பழகியாச்சுங்க. அதனால தான் இந்த இட்லி சட்டியை வந்து மறக்கிறதே இல்லை. புதுசாக மாற்றவும் மாட்டோம். பெரும்பாலும் எவ்வளோதான் டிசைன் டிசைனாக பாத்திரங்கள் வந்தாலும் நம்ம கிச்சனில் ஒரு சில பாத்திரங்கள் நமக்கு ஃபேவரேட்டாக இருக்கும். அது வந்து பழசானாலும் சரி, அதில் ஓட்டையே விழுந்தாலும் சரி, அந்த பொருள் வந்து நம்ம கிச்சனில் இருக்கணும். நாம் அதை யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலனாலும் சரி, அது வந்து நம்ம கிச்சனில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில பாத்திரங்கள் வந்து நம்ம கிச்சன்லேயுமே உண்டு. வில்லேஜில் வாழ்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த இட்லி, தோசை அப்படிங்கிறது நமக்கு ஃபெஸ்டிவல் டேஸில் தான் பெரும்பாலும் வந்து பண்ணுவாங்க. எங்கள் ஆச்சி வீட்டில் நாங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் ஆச்சி ஏதாவது நல்ல நாள் அப்படின்னா நாள் நைட்டே இட்லிக்கு ஊற போட்டுருவாங்க, தோசைக்கு போட்டுருவாங்க. இப்போ வந்து நமக்கு அது ரெகுலராக நமக்கு டெய்லி காலையில் டிஃபன், நைட்டு டிஃபன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் அப்படி தான் உண்டு. நான்வெஜ்ஜுமே அதே மாதிரி முக்கியமான நாட்களுக்கு தான் நான்வெஜ் எடுப்பாங்க. பருப்பு கொஞ்சமாக கழுவி போட்டுட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சள் பொடி, லைட்டாக வத்தல் பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், 2, 3 பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். தண்ணியாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ காய்கறி கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா அதை பக்கடுப்பில் தூக்கி போட்டு லைட்டாக பொடிச்ச சீரகம் சேர்த்துருக்குங்க. பக்கடுப்பில் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், வெண்டிக்காவை நறுக்கி போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றிட்டு அப்படியே இறக்கி வச்சு துணியெல்லாம் காயவே மாட்டேங்க. மழை பெஞ்சிட்ருக்கா. அதனால சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறம் அடுப்பில் நிறைய தீ கிடந்துச்சு. அந்த தீயை அள்ளி கணப்பில் போட்டுட்டு இந்த கணப்பு வழியை தூக்கி ஷெட்டில் வச்சோன்னா துணிமணி லைட்டாக காஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.